பாஜக ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்களா? அது கூட்டணி வைத்தோ வைக்காமலோ அதிமுக பலவீனப்படுத்தணும்ன்ற எண்ணம் இருக்கு. அது பழைய கதை, இன்று புது கதை. அன்றைய அண்ணாமலை வேறு, இன்றைய அண்ணாமலை வேறு. அன்னைக்கு என்ன நீங்க திருமண நிகழ்ச்சி கலந்து கொள்ள சொல்லுவீங்க, அன்னைக்கு வந்து அவர் கலைஞர் சமாதிக்கு போய் நின்னார். அது வந்து தமிழ்நாட்டு பாஜக போகிற பாதையை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அண்ணாமலை தான். இன்னைக்கு கூட்டணி பத்தி பேசும்போது அமித்ஷா வந்து அறிவிப்பாருன்னு சொல்றாரு. சோ இன்றைக்கே பாஜக அண்ணாமலை ஸ்டாண்ட் கொஞ்சம் மாறி இருக்குது. அவர்கள் அதிமுக தலைமை ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டார்கள். அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, நீங்க ஒரு பாருங்க, தென் மாவட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரவே முடியாது, கால் வைக்கவே முடியாதுலாம் பேசினார்ல. தேனியில போய் அங்க போய் பேசுறாரு. யாரை பத்தி பேசினா நமக்கு எல்லாம் தெரியும். அங்க போய் பேசினாரு. அப்படின்னா அங்கிருந்து அவருக்கு அந்த கான்பிடன்ட் எங்க இருந்து வருது? சோ அப்ப ஒருவேளை கூட்டணி வந்தால் கூட இவருக்கு விரும்பாத ஒன்றுபட்ட அதிமுக பேசிட்டு இருந்தவங்க, அதிமுக விலகி இருந்தவர் கூட உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிற உறுதி நம்பிக்கை எடப்பாடி அவர்களுக்கு வந்ததுனாலதான் அவர் இப்படி சொல்றாரு. எல்லாரும் ஒரு கான்ஃபிடன்ஸோட இருக்காரு. எஸ், அந்த கான்பிடன்டே ஒருவேளை பாஜக இருந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த கான்பிடன்ஸ் கிடைச்சதுனால தானே ஒரு தைரியம் சொல்றாரு அவரு. ஏன் இல்லைன்னா அவங்க எல்லாம் வருவதற்கு வாய்ப்பே இல்ல, திமுக தான் அரசியல் எதிரி அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு தெளிவான நிலைப்பாடு பாஜகவிடம் இருந்து சமிக்கைகள் வந்திருக்கலாம். அப்ப இருந்து என்ன ஆகுனா அதிமுக தலைமை எடப்பாடி இருக்கு. அப்ப நீங்க சொல்றபடி நேற்று தேனியில் பேசுகிறார் அப்படின்னா பாஜகவோட விருப்பமும் ஓபிஎஸ் சிபிஎஸ் எல்லாம் ஒன்னு சேர்றதா இருக்க முடியாது. ஒன்னு சேர்றதா இருக்கல. பாஜகவே விரும்பலன்னு புரிஞ்சு, பாஜகவே விரும்பல, எடப்பாடி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு அதை பாஜக அனுமதிக்கிறது இல்ல ஏற்றுக்கொள்கிறது அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன்.